யார் இயேசு கிறிஸ்து அப்படின்ற நம்ம ஒரு வரலாறை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி யார் இயேசு கிறிஸ்து அப்படின்றதை குறித்து நம்ம ஒரு சின்ன வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதோட பார்ட் 2 யார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியங்களை குறித்து, அவருடைய கேரக்டர் குறித்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இயேசுவை பற்றி சிலர் கூறியிருக்கிற காரியத்தையும், இயேசுவை குறித்து இடங்களில் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்க காரியத்தையும் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாங்க, இந்த ஜனங்கள் என்னை யார் என்று கூறுகிறார்கள் அப்படின்னும் போது அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும்போது இயேசு அந்த கேள்வியை கேட்கும்போது சீஷர்கள்லாம் ஒவ்வொரு விதமாய் பதில் சொல்றாங்க. அதுல 19வது வசனத்துல அவர்கள் சொல்லுகிற பதில் என்னன்னா, ஒரு சிலர் அவரை எலியா என்றும் ஒரு சிலர் அவரை தீர்க்கதரிசி என்றும் சொல்றாங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம அங்க வாசிக்கலாம். ஆனா வேதத்துல ஒரு இடங்கள்ல இயேசுவை வித்தியாசமாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இடங்களை நான் உங்களுக்கு அழகாய் காட்டுகிறேன். முதலாவது, அவரை இரட்சகராய் நமக்கு வேதாகம் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் இரட்சகர். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவர் இரட்சகர் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது மத்தேயு நமக்கு அழகாய் எழுதி காட்டுகிறார். அடுத்தது, 2வதாய் அவர் வைத்தியர், அவர் டாக்டர் அப்படின்னு 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. அவர் வைத்தியர் அப்படின்ற வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறார். அவரை வைத்தியர் என்று பேதுரு எப்படி குறிப்பிடுறார்னா, அவர் நம்முடைய பாவங்கள்ல இருந்தும் சரி, நம்முடைய வியாதியிலிருந்தும் குணப்படுத்துவர் அப்படின்னு பேதுரு அழகாய் குறிப்பிட்டு சொல்லுகிறார். 3வதாய் அவர் பரிசுத்தமானவர், இல்லைன்னா அபிஷேகம் பெறப்பட்டவர் அப்படின்னு குறிப்பிடலாம். இதை எப்படி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னா, மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல யோவான் ஸ்தானங்கள் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்க நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றார். அப்ப அவருடைய அபிஷேகத்தை குறித்தும் அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் இங்க அழகாய் யோவான் ஸ்தானகர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 4வது, அவரே வாதாடுபவர். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல யோவான் இப்படி அழகா எழுதுகிறார், வாதாடுபவர் அப்படின்னு யோவான் தன்னுடைய நிருபத்துல அழகா எழுதுகிறார். வாதாடுபவர்னா நமக்காக பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பரிந்து பேசுறதுன்னா நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்காக முன்னின்று பேசுபவராக இருக்கிறார். இதை நம்ம 23வது சங்கீதத்தில் அழகாக வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், அவன் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்து நமக்கு நடத்துபவர். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு பேசுகிறவர் ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்றத இந்த வசனம் யோவானின் மூலியமா நமக்கு வெளிப்படுகிறது. 5வது, அவரே நியாயாதிபதி, மிகப்பெரிய ஜட்ஜி யாருன்னா அவர் மட்டும்தான். இதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய கிரியைகளின்படியே அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வரும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் அழகா சொல்லுகிறது. ஏன் இந்த வசனத்தை நான் சொல்ல காரணம் என்னன்னா, இந்த 5 காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இதுல 5வது மிக மிக முக்கியம். ஆங்காங்கே அநேக பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களுக்கு எதிராகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் சீக்கிரமாக வருகிறார். அவர் எப்படி வருகிறார்னா, இதற்கு முன்னாடி குமாரனாய் வந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற கிறிஸ்துவாய் வந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் வந்தார், நமக்காக மரித்தார். ஆனால் இப்போது வருகிறவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்னா, ராஜாதி ராஜாவாய் வருகிறார். கடைசியாய் 5வதாய் நியாயாதிபதியாய் வருவார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் ஏன் நியாயாதிபதியாய் வருவார் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஆங்காங்காய் கேள்விப்படுகிற விஷயங்களும் அநேக இடங்களில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை எங்கள் வேதம் அழகா எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இதற்கு முன்னாடி கிறிஸ்து வரும்போது அவர் இந்த உலகத்திலே குமாரனாயும் பாவத்தை மன்னிக்கிறவராயும் வந்தார். இதுக்கப்புறம் திரும்பமாய் வரப்போகிறார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அவர் திரும்பமாய் வருவார், அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். அப்படி அவர் வரும்போது
எங்களுக்கு இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம். சரிப்பா, இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களான்னா, நாங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நாங்கள் அநேக மிஷினரிகளை குறித்து நாங்கள் படிக்கும்போது அதில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை எங்கள் இயேசு சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயம்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லா இடத்திலும் அன்பாக இருங்கள். இயேசுவின் அன்பை ருசி பாருங்க, அது அளவற்ற அன்பாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறவரையும் myself Richard George Muller. Bye.